வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 31/10/2025 ஐப்பசி மாதம் 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் அனுகூலத்தை தரும். பயணங்கள் சந்தோஷத்தை தரும். நண்பர்களை சந்திப்பது, உறவினர்களை சந்திப்பது என்று எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் மனதிற்கு தெம்பு கொடுப்பதும் அப்பாடா என்ற நிம்மதியாக இருப்பதற்கு உண்டான காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். புதிய உறவுகளில் அதீத கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். பெரியோர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது ஏற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிக்கல்களை பெரிதாக்காமல் பார்த்துக்கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் டக்கென்று அனுகூலங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் நினைத்தால் நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அண்டை அயலார் வீட்டு விஷயம், பயணங்கள் சமயத்தில் சிறிது கவனம். அதேபோல் சோஷியல் மீடியாவில் யாராவது ஏதாவது உங்களை பற்றியோ உங்கள் தலைவர்களை பற்றியோ எது பேசினாலோ அதற்காகலாம் உணர்ச்சி வசப்பட்டு போராடுவதெல்லாம் விட்டுவிட்டு நெக்லெக்ட் செய்வதும், முடிந்தால் சோஷியல் மீடியாவுக்கு ஒரு 2 நாட்கள் போகாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். நிறைய வேலைகள் இருக்கும், அதையில் கான்சன்ட்ரேட் செய்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள், சுபகாரிய விஷயத்தில் ஏற்றங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவு நம்பிக்கை, பெரிய அளவு சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு பார்த்துக்கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திகளுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதும், புதிய முதலீடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்துவதும், தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நன்மைகளை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். புதிய முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தாலே நன்மைகள் ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், பதட்டமில்லாமல் இருப்பது அனுகூலத்தை தருவதும், எதையோ நினைத்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டுவதை தவிர்த்து கொள்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக
பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் திடீர்னு எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க நன்மையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல செய்திகள் அனுகூலங்கள் சுபகாரிய பிராப்தங்கள் டக்குன்று வருவது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பாராட்டப்படும். நீண்ட நாட்களாக தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு தொழில் அமைப்பு படிப்பு அமைப்பு உத்தியோக அமைப்பு ஏற்றத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வாகனத்தில் மட்டும் சிறிது கவனம். மற்ற விஷயங்களெல்லாம் ஏற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். எல்லாவற்றிலும் அவசரம். அதேபோல் எப்பொழுதுமே சிஸ்டத்திலேயோ அல்லது கம்ப்யூட்டர் இதிலேயோ ஃபோனிலேயோ இருப்பதே உங்கள் வாடிக்கை என்பதை மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தேவையில்லாத பதட்டத்தையோ புதிய அறிமுகத்திலோ சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். தேவையில்லாத விஷயத்திற்கு ஆர்கியுமெண்ட் செய்வதை மட்டும் விட்டுவிடுவது கும்பத்திற்கு யோக பலன்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.